திரைத்துறையில் விஜய் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி தூத்துக்குடியில் பேட்டி. தற்போது தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி தயாரித்து இயக்கியுள்ள நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து படத்தை ப்ரமோட் செய்வதற்காக நடிகரும் இயக்குனருமான ஆர்.ஜே. பாலாஜி திரையரங்குகளுக்கு சென்று ரசிகர்களை சந்தித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் இன்று கிளியோபட்ரா திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்து படம் வெற்றி குறித்து அவர்களிடம் கலந்துரையாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் கூறியதாவது: 10 மாவட்டங்களில் 3 நாட்களில் படத்தை பார்த்துள்ளோம். இந்த அளவுக்கு பொதுமக்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நம்ப முடியாத ஒரு வரவேற்பாக உள்ளது. படம் நன்றாக ஓடுகிறது, பல கோடிகளை கலெக்ஷன் செய்கிறது. ஆனால் தியேட்டர் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கிறது. சந்தோஷமாக உள்ளது. தூத்துக்குடியிலும் இந்த படம் பட்டையை கிளப்பி உள்ளது. இது எல்லாம் ரொம்ப பிளஸ்ஸிங். இன்னைக்கு வைரஸ் வந்து விட்டது, OTT வந்து விட்டது. 1 மாதத்தில் வந்துவிடும், 2 மாதத்தில் மத்தியில் வந்துவிடும் என்பார்கள். ஆனால் இன்று 10 நாட்களாக எல்லா தியேட்டர்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. ரொம்ப நன்றாக உள்ளது. இப்போது கருப்பு முதல் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதே உத்வேகத்தோடு கருப்பு 2வது படத்தையும் பண்ணுவோம். நல்ல படத்தை கொடுப்பதற்காக முயற்சி பண்ணுவோம். இது என்ன சொல்வது, எப்போதாவது ஒரு வாட்டி லைஃப்ல ஒருத்தருக்கு நடக்கும். அதே போன்று இப்போது மொத்த டீமுக்கும் அது நடந்துள்ளது. இந்த படம் எங்களோட டீமுக்கு பெரிய வெற்றி. அதான் மக்களுக்கும் நன்றி சொல்ல வந்துள்ளோம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கனவு தமிழகம் செய்தி சேனலை பாருங்கள். நன்றி.